தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் தலைவர், மூத்த வழக்குரைஞர் KS ராதாகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு போனீங்களா? போயிருந்தேன். எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்தது. தமிழகம் முழுவதும் 8 திக்கிலிருந்தும் மக்கள் கூடினார்கள். எந்த நன்கொடை இல்லை, எந்த வசூல் இல்லை, இயற்கையாக கூடிய கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டமல்ல. மது பாட்டில்களும் குவார்ட்டர் பிரியாணிகளும் ஒரு தலைக்கு 500 ரூபாயும் கொடுத்து அழைத்து கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த மாநாட்டு மூலியமாக ஒரு அரசியல் ரீதியான சர்ச்சை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த மாநாட்டை நடந்த நிகழ்வை முன்வைத்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு சர்ச்சையை தொடர்ந்து ஏற்படுத்தி வர்றாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் சர்ச்சை ஏற்படவில்லை. சர்ச்சை செய்வது திமுக என்ற பெண் நிறுவனம். அந்த ஒரு மருமகன் ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காராமே, அது இதெல்லாம் திட்டமிட்டு பொய்களை பரப்புகிறாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்களாலும் இன்றைக்கு பெரும்பாலும் திமுகவுக்கு ஊடகமாக திமுகவின் சன் டிவி, கலைஞர் டிவி மாதிரி எல்லா ஊடகங்களும் கைக்கு போயிடுச்சு. அது என்ன காரணத்துக்காக அதை போனது, எப்படி விலைக்கு வாங்கினாங்களா, எப்படின்னு தெரியல. இதை அந்த ஊடகங்களும் திமுகவால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய்யாலும் அந்த தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தாலும் இது இப்படியான பேச்சுக்களும் விவாதங்கள் நடந்து வருகின்றது. அதிமுக தலைமையில் தான் பாஜக இருக்கின்றது. நிச்சயமாக அதிமுக இங்கே ஒரு பெரிய கட்சி, எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் கூட்டணிக்கு பாஜக போயிருக்காங்க. பாஜகவுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் விதமாக ஓட்டு சதவீதம் கூடியுள்ளது. இப்படியான நிலையில் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கிட்டுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் காலத்தில் அதிமுக ஓட்டு சதவீதம் என்ன? 34%. 34 தானே? 36 வரைக்கும் சொன்னாங்க. 36 வரைக்கும் சொன்னாங்க. சரி, அந்த 6% குறைச்சிருங்க. இப்போது எடப்பாடிக்கு 30% இருக்குது. பாஜக போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க? 12. 11 12 வாங்க. அந்த 12 விட ஒரு 8% வைப்போம். 38. கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார். புதிய தமிழக கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கு 1% இருக்குமா? 39. அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக அவர் அணியை சார்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் இந்த கூட்டணி தான் வரப்போகிறாங்க. அவருக்கு 1% 2% இருக்குமா? 4-5. 4-5%. அன்புமணிக்கு மட்டும். நீங்கள் தனித்து சொல்கிறீங்க? தனி சொல்கிறேன். நான் யதார்த்தமாக பேசுகிறேன். எவ்வளோ இருக்கும்? சரி, 3 போட்டுக்கிட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு? 38, 39, 42. மீதி ஓட்டு வாங்கணும் இல்லையா? மீதி ஓட்டு வாங்குறது தான் பவன் கல்யாண் இங்கே வந்திருக்கிறார். இஸ்லாமியர் ஓட்டு சதவீதத்தை விட, சிறுபான்மை கிறிஸ்துவ ஓட்டு சதவீதத்தை விட தெலுங்கு பேசுகிற பேசுகிற மக்கள் 20% இருக்கிறாங்க. நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர்த்து எல்லா மாவட்டங்களிலும் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. பல்வேறு சமுதாயங்கள் இருக்காங்க. நாயுடு மட்டுமில்லை, நாயுடில் கம்மா, காப்பு, பலிஞ்சா, வளமா இருக்கு. அதே மாதிரி தெலுங்கு செட்டியார்கள் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள். அதே மாதிரி தெலுங்கு யாதவர்கள், அருந்ததியர்கள் என்று பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன. கட்டபொம்மன் ஜாதியை இருக்காங்க இல்லையா, அவங்க. இப்படியான ஜாதியை சார்ந்தவை 20% இருக்கிறாங்க. இதில் ஒரு 8% நாங்கள் எடுக்கணும். எவ்வளோ ஆகுது? 42, 50 கிராஸ் ஆந்தி வாழ ஆகிப்போச்சா? நீங்கள் 40% மேலே போயிட்டாலே வெற்றி பெறுறீங்க. கூடுதலாக இருக்குது. இந்த காழ்ப்புணர்ச்சி எப்படியாவது அதிமுக ஜெயிச்சிரும், நம்ம ரொம்ப தப்பு பண்ணோம், அதனால் எப்படியா அந்த கூட்டணியை முறிக்கணும், ஏதாவது பண்ணணும் அன்னு திமுக திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற செய்தி. சர்ச்சை எதுவும் இல்லை, உருவாக்கப்படுது. இந்த சர்ச்சைகள் இன்னைக்கு மட்டும் இல்லை. மாட்டுக்கறியை நாங்கள் சாப்பிடுவோம், வி ஆர் திராவிடியன்ஸ். கேரளா திராவிட நாடு, ஆந்திரா திராவிட நாடு, கர்நாடகா திராவிட நாடு அன்னு ஒரு சர்ச்சையை தேவையில்லாமல் கிளப்புனாங்க. தெரியுமா? எடப்பாடி ஆட்சி காலத்தில் கேரளாவில் யாராவது மாட்டுக்கறி சாப்பிட்டா நீங்கள் தடுத்தீங்களா? நீங்கள் ஒரு பிஜேபி உறுப்பினராகவோ அதிமுக உறுப்பினர் நீங்கள் தடுத்தீங்களா? அது தேவையில்லாத சர்ச்சை. பிறகு இந்தி தெரியாதடா போடா அன்னு ஒரு பனியனை போட்டாங்க. அதான் முக்கியமான சர்ச்சை. காவேரி பிரச்சனைக்கு எழுப்புங்க, நான் ஒத்துக்கிறேன். முல்லை பெரியாருக்கு எழுப்புங்க, மீனவர் பிரச்சனைக்கு எழுப்புங்க, கச்சத்தீவுக்கு எழுப்புங்க.
சேலம் இரும்பாலை நீங்கள் தான் உங்கள் ஆட்சி காலத்து தானே விற்றீங்க. 18 வருஷம் ஆட்சியில் நீங்கள் தானே மத்தியில் இருந்தீங்க. மாநில சுயாட்சியை பேசியிருக்கலாம்ல, இந்திய எதிர்ப்பு வேண்டான்னு பேசியிருக்கலாம்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு அதிமுக வெற்றி பெற்று விடும் அங்கிற தேவையில்லாத சர்ச்சைகள் கிளப்புறாங்க. இது வெற்றி பெறாது. இவங்களுக்கு ஒரு திறமை இல்லை. இப்போ 10 வருஷம் போன முன்னாடி ஆட்சியில் இவங்க இல்லை. திரும்ப அதிமுக ஜெயிச்சு இப்போ வந்திருக்கிறாங்க. திரும்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் பல்வேறு உறுதிமொழி கொடுத்தாங்க. என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க? ஓல்டு பென்ஷன், மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணம் கணக்கெடுப்பு, அது மட்டும் இல்லை விலைவாசி குறைப்பு. விலைவாசி குறைஞ்சிருக்கா? பஸ் கட்டணம் கூடியிருக்கு, மின்சார கட்டணம் கூடியிருக்கு, பால் விலை கூடியிருக்கு, முத்திரத்தாள் விலை கூடியிருக்கு, வீட்டு வரியும் கூடியிருக்கு. இவ்வளவு நாங்கள் குறைப்பண்ணாங்க இல்லையா? நாங்கள் மதுவை படிப்படியாக ஒழிப்போன்னு சொன்னாங்க. விதவைகள் அதிகமாகிடுச்சின்னு இந்த கனிமொழி சொன்னது. சாத்தாங்குளத்தில் காவல் நிலையத்தில் மரணம் கொண்டுட்டாங்கன்னு மேலேங்கிலே குதிச்சாங்க அக்காலு தங்கச்சியும் அண்ணனும். இப்போ டெய்லி ஒரு கொலை நடக்குது, பட்டப்பகல் நடக்குது, கோர்ட்டு வளாகத்தில் நடக்குது. சின்ன பையனை, ஸ்கூலுக்கு போகிற பையன் கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அடிக்கிறாங்க. அதுமாதிரி பாலியல் பலாத்காரம் தினமும் நடக்குது. காவல்துறை பெண்ணையே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கனிமொழி கூட்டத்தில் அந்த காவல்துறை பெண் மேலேயே கை வச்சாங்க. இவ்வளவு நடக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் பார்த்துட்டு என்னுடைய பார்வையில் காவல்துறையிற்கும் இதில் யாரையும் நான் வந்து பார்க்க மாட்டேன். இரும்புக்கரம் அவருக்கு எங்கே இரும்புக்கரம்? கையில் இரும்புக்கரம் இருக்கா? பட்டியல் சொல்றாங்களா சார்? ஒப்பிட்டு சொல்றாங்களா? என்ன கடந்த ஆட்சியோட நிறைய வந்து கட்டுக்குள் வந்து அதுதான் அதுதான் சார் வெள்ளை அறிக்கை கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் எத்தனை காவல் மரணங்கள் நடந்தன? எத்தனை பட்டப்பகல் கொலைகள் நடந்தன? பாலியல் பலாத்காரம் எவ்வளவு? ஆனால் வெள்ளை அறிக்கை கூட தேர்தல் அறிக்கையில் நீ சொல்லியிருக்க இல்லையா? இந்த பக்கம் சொன்ன உறுதிமொழி, எதிர்பக்கத்தில் நாங்கள் எது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லு. வெள்ளை அறிக்கை கூட என்ன நீ செஞ்சிருக்க? எடப்பாடியாவது டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார் பாதுகாக்கப்பட்ட பகுதி. நீ ஏதாவது பண்ணியிருக்கியா? ஏதாவது பண்ணியிருக்கியா? உடனே தொகுதி மறு வரையறை வருது, ஆபத்து வருதுன்னு. ஆபத்தே இல்லாத வந்து ஆபத்தா தூக்கி விட்டாங்க. இந்த தென்னி மாநிலத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டார். அது அரசாங்க செலவு. இப்படி உருப்படி இல்லாத வேலைகளை பார்க்குறது தான் ஸ்டாலின் வேலை. இந்த கிளாஸுக்கு போனால் எப்படியா வாத்தியார் நீ அடிப்பார் செய்வார், நம்ம ஏதாவது பதில் சொல்லணும். சார் ஒன்றுக்கு சார் என்ன ஸ்கூலில் சொல்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு எதிராக இந்த மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. பட்ஜெட்டில் எங்கள் பேர் இல்லை, தமிழ்நாடு பேர் இல்லை. அப்பா நீங்கள் மன்மோகன் சிங் காலத்தில் பட்ஜெட்டில் எத்தனை இடங்களில் உங்கள் பேர் வந்தது? பல இடங்கள் இல்லாமல் இருந்தது. பல தடவை தமிழ்நாட்டே குறிப்பிடாமல் பட்ஜெட் போட்டார். சிதம்பரம் போட்டார. அப்பமெல்லாம் உங்கள் வாய் இல்லையா? 18 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அதிமுகவது மேக்சிமம் போட்டால் எம்ஜிஆர் காலத்தில் 1 மாதம் பாலா பழனூர் சத்யவாணி முத்து. பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் சேடப்பட்டி முத்தையாவும் தம்பிதுரையும் இருந்தாங்க, அதுவும் ஒரு 6 மாதம். நீங்கள் தானே 18 வருஷம் இருந்தீங்க. அப்போ இந்த மாநில சுயாட்சியை பேசியிருக்கலாம்ல. நீங்கள் அண்ணாவின் கொள்கை மாநில சுயாட்சி பெற்றே திருவுன்னு சொன்னீங்களே, 74லேயே அறிக்கை வாங்கிட்டீங்களா? இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 50 வருஷம் ஆகுதா? 50 வருஷம் 18 வருஷம் ஆச்சு. மறுபடியும் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்களே. ஆமாம், எதுக்கு கமிட்டி அமைச்சு? என்ன பேப்பர் குப்பையில் விடவா? அதில் மாநில சுயாட்சி தெரிஞ்சவங்க யார்? நாகநாத ஒருத்த மட்டும் தெரியும். இவங்க போட்ட குழுக்களை அந்த குழுக்களுடைய நோக்கமே தெரியாத ஆளுகள் உறுப்பினராக போடுறாங்க. ராஜ்யசபாவில் போய் பேச வேண்டிய ஆட்களே, லோக்சபாவுக்கு பேச வேண்டிய ஆட்களே, தமிழ்நாட்டு பிரச்சனை தெரியாத ஆட்களை நீங்கள் அனுப்புறீங்க. உங்களுக்கு இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன், என்னையும் ராஜ்யசபாவுக்கு அனுப்பவோ மக்களவைக்கு அனுப்பவோ ஸ்டாலினுக்கு மனசு இல்லை. நானே சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களில் நான் ஓரளவு தமிழ்நாட்டு பிரச்சனை தெரிஞ்சவனா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நான் திமுக நீண்ட காலமாக இருந்தேன், உழைச்சிருக்கேன் இல்லையா? இன்றைக்கி ராஜ்யசபாவுக்கும் மக்களவைக்கு போனவங்களோட என் உழைப்பு அதிகம் தானே. என்ன எல்லாருக்கும் ஏன் என்னை அனுப்புறதுக்கு ஸ்டாலின் ஏன் அந்த உழைப்பை அவங்க அங்கீகரிக்கலை, பயன்படுத்தி? ஸ்டாலினை பிடிக்கல சார், எனக்கு பிடிக்காது. ஈழத்தமிழர் பிரச்சனையா உடனே கூப்பிடியா, கேஎஸ்ஆரை கூப்பிடியான்னு. அப்போ நான் டெஸ்டோ கட்டணும். ஜெயலலிதா வழக்கா கர்நாடகத்திலேருந்து மாற்றணும். அதுக்கெல்லாம் தேவை. அப்போல்லாம் இந்த சல்மா ஹில்மா, அந்த என்ஆர் இளங்கோ, யார் கில்சன்லாம் தெரியாது. அப்போ என்னை தான் தெரியும். உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டாங்களா? இவங்க யாரையும் என்னை தூக்கி போடுறது சார்?
என்ன வார்த்தை பிரயோகிக்கிறீங்க? நீக்க- டஸ்ட்பின்ல வார்த்தையை தூக்கி கட்சியில போடுறீங்க. இருந்து நீக்கினாங்களா? நான் நீக்கினால எனக்கு என்ன இருக்கு? எனக்கு நிம்மதி சுதந்திரம். என்னையே தூக்கி போட அவங்களுக்கு இருக்கு. தூக்கி போட்ட பிறகு நான் என்ன விலை போகாத சரக்கா இருக்கேனா? இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நீ செய்தித்தாள் என்னோட கட்டுரைக்கு வந்துட்டு தானே இருக்கு. இப்போ நீங்க பேட்டி எடுக்க வரீங்கன்னா எனக்கு அங்கீகாரம் இருக்க போய் தான் என்னை பேட்டி எடுக்க வரீங்க. இவங்க யாரும் என்னைய தூக்கி போடுறது? யார் தூக்கி போடுறது? அந்த வார்த்தை தப்பு. நீங்க வாபஸ் வாங்க. இல்ல கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்களா? அதான் சொல்லுங்க. இடைக்கால நீக்கம். இடைக்கால நீக்கம்னா என்ன? எல்லாரையும் நீக்குவாங்க. இடைக்கால நான் போய் அவங்க காலை பிடிப்பேன், என்னை காப்பாத்துங்க, திரும்ப திமுக சேர்த்துங்க. இடைக்காலம் தான் நிற்கிறீங்க ஆன்னு நான் சொல்வேன்னு நினைச்சாங்க. நான் கேட்கல. ரெண்டாவது இன்னொன்று பேசுங்க. அது இன்னும் இல்ல நிரந்தரமா இல்ல 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 இன்னொன்று சொல்லுங்க. வைகோவுக்கு விளக்கம் கேட்டாங்க. கேபி ராமலிங்கன்னு இப்போ பிஜேபி சேர்ந்திருக்காரு. விபி துரைசாமின்னு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் விளக்கம் கேட்டாங்க. எனக்கு விளக்கமே கேட்டல. இடைக்கால நீக்கத்தோட நிற்க இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா பார்த்தா நான் திமுக உறுப்பினர். நான் திரும்ப அவங்க காலை பிடிப்புன்னு நினைச்சாங்க. நான் யார்? பிரபாகரன், எம்ஜிஆர், கலைஞர், இந்திரா காந்தியோட வளர்ந்தவன், நெடுமாறவங்க வந்து நான் இவங்க காலை பிடிப்பேனா? என் தகுதிக்கு இவங்க வர சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க இந்த ஆட்சியை அகற்றுவோம். அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட வேண்டும். அகற்றுவோம் இல்ல, அகற்றப்பட வேண்டும். உங்களை இடை நீக்கியதுனால அதனால இல்ல. அதனால இல்ல. நான் ஈழத்தமிழ் பிரச்சனை கன்சிஸ்டண்டா இருந்துட்டா இருக்கேன். ஏதாவது மாத்திருக்கனா? எங்க போனாலும் ஈழத்தமிழ் பிரச்சனை பின்னாடி போயிருக்கனா? தமிழ் ஈழம்ங்கிறதுல பின்னாடி போயிருக்கனா? சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு உரிமைகள், நதிநீர் பிரச்சனையானாலும் தான், தமிழ்நாட்டு உரிமை சேலம் இரும்பாலையானாலும் தான், கூடங்குளம் அணு ஆலை பிரச்சனையானாலும் தான், இப்படி 45 முக்கியமான விஷயங்களுக்கு நான் வழக்கு தொடுக்க இந்த இடத்துல சொல்ல முடியாது. அவ்வளவு தமிழ்நாட்டு பிரத்யோக பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், நதிநீர் சம்பந்தமாகவும் தமிழ்நாடு வளர்ச்சி சம்பந்தமாகவும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க. அதுலேருந்து ஏதாவது பின் வாங்கியிருக்கேன். அதை குறித்து இன்னைக்கு என்னுடைய சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கேன், நியூஸ் பேப்பர் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். ஏதாவது அதுலேருந்து மறுதளிச்சிருக்கேனா? நான் உண்மையாக தமிழை நேசிக்கிறவன், பிழப்புக்காக தமிழை நேசிக்கிறேன். நான் தமிழை நேசிக்கின்ற தலைவர்கள் நாவலர் சோமசுந்தரபாதி தமிழறிஞர், அதே மாதிரி திருவிக்கா, மறைமலை அடிகள், இப்படி ஆள்கள் இவங்க தான் தமிழை உருவாக்கியவர்கள். இவங்கள நான் படிக்கிறேன். மகாபாரதி, மகாகவி பாரதி இல்லையா? நான் தமிழை என்னை விட நேசிக்கவங்க யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக என்னை விட டெல்லி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை படியேறவங்க யாரும் கிடையாது. முருபக்தர் மாநாட்டுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்க. அங்கே ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய பேச்சு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் பேசுறது போலவே இருந்துன்னு சொன்னாங்க. அந்த உரை தயாரிப்பு என்பது மிக நேர்த்தியாக இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாமல் எப்படி இருக்கும்? இருக்குது. தமிழில் பேசுனார் இல்லையா? அவளும் தமிழில் பேசினார் இல்லையா? எல்லாம் எடுத்து கொடுத்தோம் இல்லையா தமிழில்? அதுபோல் தெலுங்குலையும் பேசினார். இங்கே இருக்க தெலுங்கு மக்களுடைய பாதுகாப்பு வேண்டும், தெலுங்குலாம் வந்தேரிகள், இவங்கெல்லாம் ஒன்று அங்கேருந்து வந்தவங்க, அவங்க நாட்டுக்கு போகணும், அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை. திருமல் நாயக்கர் ஆட்சி காலத்தில் திருமல் நாயக்கர் மகாலை கட்டிட்டு அது ஆந்திரா ஹைதராபாத்தில் போய் வச்சுட்டாரு. மதுரையிலேருந்து இடம்பெயர்ந்து அங்கே வச்சுட்டாரு. குளங்கள் எல்லாம் அவங்க தான் நிர்மாணித்தது. அந்த குளங்களை எல்லாம் கொண்டு வந்து ஹைதராபாத் வச்சுன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க இல்லையா? திருமல் நாயக்கர் மகால் தமிழ்நாட்டில் அதிகமாக குளங்கள் நீர்ப்பாசனத்தை சரி பண்ணது அவங்க. காவேரியில் தண்ணி விட மாட்டேன்னு சொன்னபோது ராணி மங்கம்மாள் போர் தொடுத்து கர்நாடகத்துக்கு சென்றாங்க. அது மட்டுமல்ல, மங்கம்மாள் இணைப்பு சாலைகள் எல்லா ஊருக்கும் ஒத்தடி பாதையாக இருந்த எல்லா இடங்களையும் ஒரு வண்டி பாதையாக அமைச்சார்கள். அது மட்டுமல்ல, சுமைதாங்கி கற்கள் நிறைய மங்கம்மா சத்திரம், மங்கம்மா சத்திரங்களில் வந்து அன்ன சத்திரங்கள். ஒரு இங்கேருந்து நடந்தே போகிறீங்கன்னா இரவு ஆய்ப்புச்சு தங்கணும், தண்ணி வேணும், சாப்பிடணுங்கிற அன்ன சாலை இவ்வளோ அமைச்சாங்கல்ல. அவங்க தான் ஆந்திராவில் போய் அமைச்சாங்க, தமிழ்நாட்டில் தானே அமைச்சாங்க. அதை நீ தமிழ்நாட்டில் அது இருக்குல்ல. வண்டியூர் தெப்பக்குளம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. பொற்றாமரை குளம் சரி பண்ண அங்கே தான் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோபுரங்கள் எடுத்துக்கிட்டது இங்கே தானே இருக்குது. இவங்க தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஆந்திராவில் வச்சுட்டாங்களா? எனக்கு ஆந்திராவில் எதாவது தெரியுமா? என் பூர்வீகம் எதுன்னு தெரியுமா? நான் ஆந்திரா அரசாங்கம் வரி கட்டுறேன்னா? இதெல்லாம் விடையளிக்கக்கூடிய அளவில் பவன் கல்யாண் வர வேண்டும். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நான் தமிழ் பேசும் தெலுங்கு பேசும் தமிழன். அதை நான் மறக்க மாட்டேன். மற்றவங்க மாதிரி நான் தெலுங்கு பேசிட்டா என்ன தள்ளி வச்சிருவாங்களோ நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பெரிய அரசியல் தலைவர்கள், அதான் சார், அரசியல் தலைவர்கள் தெலுங்கு பேச சொல்றது தப்பு இருக்கு. எனக்கு இந்த நோய் இருக்கு சார், நான் எதுக்கு மறைக்கணும்?
நான் இவ்வளோதான் நோய் இருக்குது, எனக்கு தப்பு இல்லை, நான் தெலுங்கு பேசுகிறவன் தான், எங்கள் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவாங்க, ஆனால் எனக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பேச தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் தானே நான் பேசிகிட்டு இருக்கேன், தமிழுக்காக தான் நான் உயிர் கொடுத்துட்ருக்கேன், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் போயிட்டு என்னை தெலுங்குன்னு சொல்ல முடியுமா? வந்தேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அதான் சார், பவன் கல்யாணுடைய வருகையும் அவருடைய பேச்சும் வேறு ஏதோ தொலைநோக்கு திட்டம். வரும் வரும் வரும். என்ன தொலைநோக்கு திட்டம்? தொழில்நுட்பம் அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை வர்ற 2026 தேர்தல் பிரச்சாரம் அவர் 1 மாத காலம் இங்கே பணி செய்யலாம். இந்த ரெண்டில் தான் ஒன்று இருக்கலாம். இப்போ ஜனசேனா தமிழ்நாட்டு கிளை ஆரம்பித்தா நீங்கள் அது காலம்தான் பதில் சொன்னேன், என் கையில் இல்லை. பவன் கல்யாணுடைய பணி 2026 தேர்தலில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஆந்திராவில் அந்த கட்சி தொடங்கினாலும் தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகத்தில் தொடங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் தொடங்க போகிறாங்கன்னா ஒரு தென்னக தலைவராக முகமாக அவரை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்கும். வரும் நிச்சயமாக வரும். இப்போ சரத்பவார் கட்சி இருக்குது, கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க, தேசிய கட்சியாக இருக்காங்க இல்லையா, பஞ்சாப்பு, குஜராத்து, கோவா, டெல்லின்னு அவங்க கட்சி இருக்குது. அது மாதிரி ஏற்கனவே பவன் கல்யாணுக்கு ஆந்திராவில் இருக்கார் அவங்க ஆளுங்கட்சி, தெலுங்கானாவிலும் அவங்க கிளைகளும் அரசியலும் இருக்கின்றது, கர்நாடகாவிலும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய தலைவராக, தேசிய கட்சி ஆயிரும், தேசிய தலைவர் ஆவார். ஏற்கனவே ஒரு பாண்டிச்சேரி ஏனம் வந்து அங்கே தான் ஆந்திராவில் இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் கிளை அமைக்கலாம். ஏனத்தில் அமைச்சாலே பாண்டிச்சேரியில் அமைச்சா அப்படி தானே அர்த்தம். இப்போ அந்த அந்த வருகை பேச்சுக்கு பின்னாலே இது ஒரு பெரிய இருக்கலாம். நான் வந்து அறிவித்து சொல்ல முடியும், இருக்கலாம். இப்படியான சூழ்நிலையில் நெருங்கிய தொடர்பு இருக்கனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி. இல்லை வரலாம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அறிவிக்கிறது அவரெல்லாம் அறிவிக்கணும், நான் அந்த கட்சியின் தலைவர் இல்லையே, அவரெல்லாம் அறிவிக்கணும். அந்த மாநாட்டுக்கு பிறகு சர்ச்சை உருவாக்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த கூட்டணி உறுதியாக, இறுதியாக, வலுவாக திடமாக சிம்பிட்டு போட்டு வச்சிருக்கோம். அங்கே தான் பிரச்சனைகள். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் பேரம் பேசுவோம், எங்களுக்கு 15 சீட்டு வேணும், 12 சீட்டு வேணும், நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அங்கே தான் பேசப்படுது. பிஜேபி நயினார் நாயகர் பேசாரா, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் நயினார் நாயகர் இங்கே பேசிகிட்டு இருக்காரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி கேட்டார், உங்கள் 4 ஓட்டு உங்களுக்கு வேணும் ராஜ்யசபாவில், உங்கள் ஓட்டு எனக்கு வேணும். அண்ணே அது உங்கள் ஓட்டுன்னு நயினார் சொன்னாரா இல்லையா? அங்கே தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் வேணும், கூடுதல் சீட்டு வேணும். இந்த வைகோன்னாரில் நான் கொஞ்சம் காலம் அவரோட இருந்தேன் இல்லையா, அந்த வைகோ கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அவங்க ஒரு 12 சீட்டு 14 சீட்டு கேட்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் சிபிஎம்மும் எங்களுக்கும் அதிகமான சீட்டு வேணுங்க. அங்கே தான் அது பேசப்படுது. இயற்கையாக அங்கே தான் பிள்ளைகள் இருக்குது. செங்கலை உருவாப்பில் இருக்குது, செங்கலை உருவாங்க இல்லையா, இங்கே ஒன்று செங்கலை இருக்குது. அது ஏற்படுத்தப்பட்ட போச்சு. இங்கே இந்த சமூக ஊடகங்கள், ஐடி பயலுக்கு ஒன்றும் தெரியலை. 60 என்ன அரசியல் இல்லையா, 60 யார் முதலமைச்சர், 70 யார் முதலமைச்சர், என்ன விஷயங்கள் நடந்தது, 80 யார், இந்த 90 99 பேர் பிறந்திருப்பாங்க பாருங்க. இவங்க வந்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இவங்க கலைஞர் ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்க, அண்ணாவை தெரியாது. அண்ணா திமுக தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ திமுகவை உருவாக்கியதே திருக்குறளை கலைஞர், அவர் என் தலைவர் தான், அவர் தப்பாக சொல்லலை, அவர் தான் உருவாக்குனாரே. இவங்க வச்சபடி இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். திமுக என்பது கலைஞர் தான் திமுக அன்னு சொல்லக்கூடிய அளவில் வச்சுட்டாங்களே. எல்லா இடத்துலையும் இப்போ அண்ணாவின் படமே இல்லை. கலைஞர், ஸ்டாலின், இவர் மகன், இன்னொருத்த பையன், கடைசி பையன் பேர, இந்த 4 பேரும் போடுறாங்களே, வெக்கமா இல்லையா? அந்த கட்சி அண்ணா ஆரம்பிக்கவில்லை என்றால் அந்த கட்சி இந்த அளவு வந்திருக்குமா? இப்போ அந்த கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் இங்கே வர வாய்ப்பு இருக்கா? இங்கே வர மாட்டாங்க. அவ என்ன மாதிரி தீர்மானம், அங்கதான் சர்ச்சைகள் இருக்கு. நீங்க கேள்வி கேட்க வேண்டிய சர்ச்சைகள் சொல்றீங்க. இன்றைக்கு மதிமுகவுடைய நிர்வாக குழு கூடியிருக்காங்க, ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன சார் நிர்வாக குழு? திராவிட மாடல் அரசு. அன்னைக்கு இருந்த மதிமுக யார் சார்? எங்களை போன்ற ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்களா சார்? மதிமுக இருக்கிறதுனால அந்த குறியீடு உங்களுக்கு தெரியுது. அன்றைக்கு இருந்த எங்களை போன்ற ஒரு 20-30 பேர் இன்னைக்கு இருக்காங்களா? வைகோ பக்கத்தில் கம்பீரமாக உட்காந்தார்ல. அந்த பக்கம் ஒரு பொன்முத்துராமலிங்கம், இந்த பக்கம் ஒரு கண்ணப்பன், அந்த பக்கம் எல் கணேசன், இந்த இப்படிலாம் நான், இப்படியான மாவட்ட வேதாரண மீனாட்சி சுந்தரம், இப்படி ஒரு கம்பீரமாக அந்த மேடையில் உட்கார்ந்து இருந்தமே. அது மாதிரி இப்போ இருக்காரா? இப்போ யார் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க சொல்லுங்கள். அந்த மதிமுகவினால அவங்களுக்கு தெரியப்படுது. எங்களை பொறுத்தவரை எங்களால் மதிமுக தெரிந்தது. வித்தியாசம் தெரியுதா? எங்களால் மதிமுகவின் வீரியம் தெரிந்தது. இன்றைக்கு மதிமுக என்பதால் இவங்க இன்னாரு, இவர் பேர் என்ன, அவர் பேருன்னு கேட்குறாங்க. அந்த கட்சியை விடுங்க, அது பேசி ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு, தனிச்சு வந்துருவாங்க. வந்தானு சார். ஒரு நாள் அதிமுக கூட்டின அம்மா புரட்சி தலைவர் பாருங்க, இன்னொரு நாள் வந்து அங்கேருந்தே வந்து பிறகு கலைஞர் தான் என்னுடைய தலைவர் பாரு.
இப்போ நான் கட்சி மாறி இருக்கேன், நம்ம சொல்லலை. ஆனால் கட்சி மாற என்ன காரணம்? என்னையும் நீங்கள் வேலை வாங்கலாம், என் பின்னாடி நீங்கள் சொரிய முடியாது. அது என்னுடைய தோல். என் முதுகில் குத்துனா நான் சும்மா இருக்க போடான்னு சொல்லிட்டு போவேன். எந்த கட்சியிலையாவது நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேனா அதை சொல்லுங்கள். நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருக்காரு. உடன்பிறப்பே வான்னு தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வராரு. 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு உறுதியாக சொல்கிறாரு. ஏங்க அவருக்கு ஒரு பதட்டம் அனுப்பிச்சுங்க. என்ன நடக்கு, தன்னை சுற்றி என்ன நடக்குன்னே அவருக்கு தெரியலைங்க. காலை எந்திரிச்சு செய்தித்தாள் படிக்கிறாரான்னு தெரியல, நியூஸ் படிக்கிறாரான்னு தெரியல. அது போக இன்னொரு கேள்விப்பட்டு, எனக்கு திமுகவில் அமைச்சர்கள் அங்கே முக்கியமான ஆட்கள் தொடர்பு இன்றைக்கி இருக்கிறாங்க. விமான நிலையத்தை பார்க்கும்போதோ எங்கேயோ பார்க்கும்போதோ என் கூட இந்த கைபேசிலையும் பேசுகிறாங்க. அவர் பதட்டத்தில் இருக்காருன்னு தெரியும். அவர் சுற்றி ஒரு வளையம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு மாதிரி வருத்தமான செய்தி சொன்னால் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட சொல்லாதங்கன்னு சொல்லிடுறாங்க உதவியாளர்கள். இப்படி அவர் இருக்கார். இங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு தெரியலங்கிறீங்க? தெரியல. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, கூட்டத்தில் போய் பேசுகிறார். இல்லை இஸ்ரேலுக்கு போய் நான் கண்டிக்கிறேன்னு சொன்னானே, இவர் கண்டிக்கலாம். துரு ஜெயசங்கர் மூலமாக, பிரதமர் மூலமாக இவர் கண்டிக்கலாம். இவரே நேராக சொல்ல முடியுமா? ஒரு மயிலாடுதுறையில் யாரோ ஒரு எம்பி இருக்காங்களா, நான் பார்த்த கேள்வி. அனுராவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அனுரா திசநாயகா இலங்கை அதிபருக்கு மை டியர் பிரதர் அனுரா அனு ஒரு எம்பி எழுதுறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் எம்பிஸ் இருக்கிறாங்க. எழுத முடியுமா? எழுதக்கூடாது. அது எழுதினால் கூட மத்திய அரசு மூலியமாக, ஜெய்சங்கர் மூலியமாக அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும். இங்கே இருக்க மீனவர்களை உடனே விடுவீங்கள், மை டியர் ஃப்ரெண்டு, மை டியர் பிரதர் அனுரான்னு எழுதுனா இந்த அளவு எம்பிஸும் வந்திருக்காங்க. இந்த அளவு தமிழ்நாடு அரசு ஒன்றும் தெரியாது சார். ஸ்டாலின் அதை வைகோவே சொல்லிட்டார். நான் சொல்ல வேண்டாம். வைகோ அவருடைய காப்பாளர் இருக்கார் இல்லையா? நாளைக்கு நான் தான் மெய் காப்பாளன், ஸ்டாலினை தளபதியை காப்பாற்றுவேன், திமுகவுக்கு ஏதாவது சேதம் வந்தால் நான் சும்மா விட மாட்டேன். ஏதோ பெரிய தளபதி மாதிரி சேனா போர்வால் தூரேறி போச்சு, சேனாபதி மாதிரி சொன்னார் இல்லையா? அவர் என்ன சொன்னார்? இந்த ஸ்டாலினுக்கு ஒரு திமுகவில் இருக்க ஒன்றிய செயலாளருக்கு தெரியாது, தெரிஞ்சது கூட இந்த ஆளுக்கு தெரியாதுங்க. கொழும்பு பிரச்சனை, சிலான் பிரச்சனை, கொழும்பு பிரச்சனை, இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனை ஏன் சொல்லுவாருங்க. சிலான் பிரச்சனை பாருங்க, ஈழத்தமிழரே வராதுங்க, என் கால் தூசிக்கு சமானம்னு சொன்னார். யாரு? அதைத்தான் என் பதில். தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் வர கட்சிகளோட என்னென்ன கட்சிகள் அப்படின்னு. அப்போ அன்புமணி ராமதாஸ் அணின்னு சொல்கிறீங்க. அப்போ பாமகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, அன்புமணியே நேற்று சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுகவோட சதி அப்படிங்கிறாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க திமுக சதி செய்யுது. திமுக எத்தனை கட்சி உடைச்சது? முஸ்லீம் லீக்கை உடைச்சது, சிபிஐ மணலி கந்தசாமியை உடைச்சாங்க, ஃபார்வர்ட் பிளாக்கை உடைச்சாங்க, மதிமுக உடைக்கப்பட்டது. புரியுதா? தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக வந்த காங்கிரஸ்லேருந்து இப்போ மதிமுக எல் கணேசன் தலைமையில் உடைச்சாங்க. இவ்வளோ உடைப்பு வேலைகள் பார்த்தாங்க இல்லையா? அதனால் இப்போயும் அது அவங்க தான் அவங்க சதி இருக்கும். அவங்க சதி பெரிய சதி இருக்கும். ஆளுங்கட்சியாக அவங்க வந்தாச்சுன்னா ஏதாவது கட்சியை உடைக்கணுமேனு ஒரு அவங்களுக்கு அறியாமையே ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும். இல்லை, அவங்க கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்கிறவங்க இந்த கட்சியை ஏன் உடைக்கணும்? ஏன் அவங்க தொழிலே இதுங்க. அவங்க நான் இவ்வளோ கட்சியை உடைச்சிருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் இத்தனை கட்சி உடைச்சிருக்காரா? காமராஜர் உடைச்சிருக்காரா? ராஜாஜி உடைச்சிருக்காரா? ஓமந்தூரார் உடைச்சிருக்காரா? குமாரசாமி ராஜா திமுக இயல்புங்கிறீங்களா? இயல்பு. இப்போ என்ன திமுக வெளியே வரும்போது என்ன, நீ வாப்பா நீ தாப்பா எல்லாமும் அம்பாங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது டிக்கெட்டுன்னு என் பேர் கலைஞர் எழுதுவார், இவர் ஸ்டாலின் அழிப்பார். ஒன்று சொல்கிறேங்க, ஒன்று கருணாநிதி சீட்டு கொடுத்து உங்களுக்கு இவர் மறுத்துட்டாரா? ஒன்றே ஒன்று, நீங்கள் கோவில்பட்டி தெரியுமில்ல, என் ஊர் தெரியுமில்ல, கோவில்பட்டியில் திமுக முகம்னா நான் தானே இருப்பேன். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லைங்க. அந்த கோவில்பட்டி தொகுதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கொடிக்கம்பமாவது இருக்கா கோவில்பட்டியில்? அந்த கட்சியின் சின்னமாவது இருக்கா? எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு 2011 பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாருங்க திமுகவில். அதுக்கு இவர் தான் ஸ்டாலின் தான் துணை போகிறாரு. ஏன் எனக்கு அது தகுதி இல்லையா? நான் அது ஒரு குறைபாடில் மன கவலையில் சொல்லலை. போடா போக்கத்த பசங்களாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு திமுக நீடிக்கிறேன். வைகோ 98 பார்லிமெண்ட் சீட் எனக்கு ஜெயலலிதா கொடுத்த பிறகும் கொடுக்காம போன பிறகு 3 வருஷம் நீடிக்கிறேன். நான் எதுக்கு இது வைகோ விட்டு வெளியே வந்தேன்? நீ கலைஞர்கிட்ட 21 சீட்டு கையெழுத்து போட்டீங்க, கையெழுத்து போட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது சங்கரங்கோவில் ஒரு சீட்டு சொல்லிட்டு திட்டமிட்டு அவங்க ஜெயலலிதாவோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க.
ஏதாவது ஒன்றுக்கு ஆதாயங்கிறது நீங்கள் வெளியே போகிறீங்க, அதனால் உங்களோட இருக்க மாட்டேன்னு வந்தேன். அதுக்கு பிறகு 3 வருஷத்து வைகோடு இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு 98 பார்லிமெண்ட் சீட் வட சென்னைன்னு சொன்ன பிறகு எனக்கு கொடுக்காம போன பிறகும் நான் வெளியே பதவிக்காக நான் வெளியே போகல. அதுக்கு பிறகும் பொறுமையாக 2001 வரைக்கும் இருந்திருக்கார். 98லேயே நான் என்னை முதுகில் குத்திட்டார். ஐநா சபையில் வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு அவரோட 4 வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு 2011 கலைஞர் கொடுக்கணும்னு நினைக்கிறார் கோவில்பட்டி தொகுதியை. அப்போ அதை பாட்டாளி முன்னணிக்கு மாத்துறார். யாரு? ஸ்டாலின். எனக்கு கொடுக்கக்கூடாது. இதே ஸ்டாலின் ஐநா சபை எல்லா இடத்துக்கும் அதுக்கப்புறமும் ஸ்டாலின் கூடலாம் இருந்தீங்க. 14 வருஷம் இருந்திருக்கேங்க. 14 வருஷம் இருந்திருக்கேன். நான் அது கொடுக்கல. 2வது ராஜ்யசபா கூட என் பேர் போகுது. அப்பவும் ஸ்டாலின் வேண்டாங்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகராவது தூத்துக்குடியான்னு இல்லைன்னாரு. அப்பவும் ஸ்டாலின் விரும்பலை. இந்த KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதிமுக வந்து அவரும் தூத்துக்குடி பெரியசாமி. இப்படியான பிறகு நான் இருக்கிறேன். இப்போ அவங்க தான் நீக்கியிருக்காங்க. நானாக கட்சியை விட்டு போகலை. திமுகவுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. பொதுச் செயலாளர் மாற்றப்படலாம். யார் வரும்? அது அவங்க இஷ்டத்துங்க. ஸ்டாலின் வீட்டில் இருக்காங்க மருமக மகன் அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க முடிவு பண்ணுறதுங்க. விடுங்க. அது என்ன கலைஞர் காலத்துடைய இதாக எவ்வளோ கலைஞர் திணிச்சாலும் அதை பொதுக்குழுவில் வைப்பார். நான் சொல்கிறேன் ஒரே ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு 75 ஆண்டு கால திராவிட மாடல் பேர் இயக்கம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு ஒரு தலைமை பொறுப்பை வீட்டுக்குள்ளேருந்து முடிவு பண்ணுவாங்க. நான் 75 இந்த கட்சியை உருவாக்குனது யார்? திமுகவை. யாரு திமுக உருவாக்குனது? நிறுவனத்தில் விட்டார் அண்ணா. அண்ணா அண்ணா பையன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாமா? டாக்டர் பரிமளம். சரி, அதே பரிமளம் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தலைங்களா? இல்லை சுடுகாட்டுக்கு வந்தீங்களா? போகல. அப்புறம் என்ன உங்களுக்கு திராவிட மாடல் நன்றி உணர்ச்சிருக்கு? எம்ஜிஆர் தானே உங்களை அப்பாவை வந்து முதலமைச்சர் ஆக்குனாரு. இல்லை நாவலர் தான் ஆகியிருப்பாரு. அப்போ எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்தில் குண்டடிப்பட்ட அது 67 வலுவான கூட்டணி. இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன். 67 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையில் கூட்டணி, ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, சிபிஎம் ஸ்ரீராமமூர்த்தி இருந்த காலத்தில் சிபிஎம், அதே மாதிரி தமிழரசு கழகம் வட மாவட்டத்தில் இன்னைக்கு இருந்தாங்க, மாப்போ சிவஞானம், கைதேமில்ல சாவித்ருடைய முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக், அன்னைக்கு பிஎஸ்பி எஸ்எஸ்பின்னு சோசியலிஸ்ட் கட்சிகள் தானே, பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி தெரிஞ்சேர்ந்து ஒரு கூட்டணி, தெரிஞ்சேர்ந்து ஒரு கூட்டணி, பிளவுபடாத காங்கிரஸ், இந்திராவும் காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் ஒரே கட்சியானாங்க. இவங்க கூட்டணி கிடையாது காங்கிரஸ்க்கு. ஆனால் தோல்வியுற்ற காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்குது. ஆனால் தோக்குறாங்க. 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்குறது, ஜெயிக்கிறாங்க. யாரு? திமுக கூட்டணி. இத்தனைக்கு எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட சிம்பதி இதில் ஆமாம் ஒட்டி எல்லாத்துக்கும் போகுது. இப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுபோக 71 அண்ணா இறந்துட்டார். கலைஞர் முதலமைச்சராக எம்ஜிஆருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அவர் எல்லா எம்எல்ஏலும் அவர் தான் ஆக்கினார். எம்ஜிஆருக்கு நன்றி காட்டினீங்களா? அண்ணாவுக்கு நன்றி காட்டல. எம்ஜிஆர் பேர் என்ன உங்கள் திராவிட மாடல்? அண்ணாவும் எம்ஜிஆர் இல்லைன்னா உங்கள் அப்பா, அவர் பையன், பேரங்கள் மத்தியில் அமைச்சர், மக எம்பி, இன்னொரு மகன் வந்து மத்திய அமைச்சர் ஆக முடியுமா? அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்லைன்னா இப்படி ஆகிருக்க முடியுமா? ஒரு பரந்த ஆலமரமாய் நீ வந்துட்டீங்க. உங்கள் கீழே வளர்கிற செடி வளராது. நிறைவா சார், கூட்டணியை அமைச்சு தான் திமுக தேர்தல் சந்திச்சிருக்கு, வெற்றியும் பெற்றிருக்கு. நம்ம எல்லா கூட்டணியிலும் தான் 67 முதலே எம்ஜிஆர் தனிச்சு ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதாவும் தனிச்சு நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப 2026 கூட்டணி அரசு அமைவதற்கான தேர்தலாக இது அமையுமா? எப்படி? ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்கள். எடப்பாடிக்கு நிச்சயமாக மெஜாரிட்டி கிடைக்கும். அவர் தலைமையில் ஆட்சி அமையும். அதிமுக ஆட்சி. ஒரு கால் தவறி போச்சு. ஒரு கால் பிஜேபிக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அது போதுமானதாக எடப்பாடிக்கு இல்லை என்றால் பிஜேபியில் ஒரு மந்திரியை கொடுத்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையலாம். இதுதான் என் கருத்து. ஆனால் வெற்றி பெரும்பான்மையான இடங்கள் இந்த அணிதான் பெறுங்கிறீங்க. அதிமுக எடப்பாடி தலைமையிலான, தெளிவாக கட்டுக்குங்க, அதிமுக எடப்பாடி தலைமையிலான அணி வெற்றி பெறும். அந்த அணியில் பாரதிய ஜனதா கட்சி, அன்புமணி இன்றைக்கு முன்னெடுக்கின்றாரே அவருடைய அணி, டாக்டர் கிருஷ்ணசாமி, பவன் கல்யாணுடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டில், இதெல்லாம் வலுவாகும். இந்த வலுவாக்கி ஒரு வெப்பத்தை உருவாக்கும்.
அந்த வெப்பத்தில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையும். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம்.